ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஜானி வர்ஷு வைப்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன தெரியும்? இந்தியன் கிரிக்கெட் டீம் கண்டினியூஸ் லாஸஸ். நீங்கள் பார்த்துருக்கலையே இல்லையா தெரியாது. அயர்லாந்து சீரீஸ் தோட்டாச்சு, அப்புறம் இங்கிலாந்து சீரீஸு தோட்டாச்சு. இப்போ நம்ம ஆஃப்டர் 1065 டேஸ்க்கு அப்புறம் நம்ம நம்பர் 1 கிடையாது. இப்போ இங்கிலாந்து தான் நம்பர் 1 T20. இதுக்கு எல்லாருக்கும் காரணம் யார்? சஞ்சு சாம்சன்னே ஒரு 2 மேட்ச் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம்மா. ஜிம்பாப்வே சீரீஸில் தூக்கிட்டாங்க. அப்புறம் இந்த வைபவ் சூரியவன்ஷி இருக்கீங்களே, அவர் கொண்டு வந்துட்டார். அவர் கொண்டு வந்து தேவையில்லை, அந்த சின்ன பசங்க இப்போ கொண்டு வந்துட்டு அப்புறம் 2 மேட்ச் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ரெஸ்ட் பண்ணுங்க. அப்போ அவர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? ஸோ நமக்கு நம்ம நல்லா அடித்தாலும் இங்கே இப்படி இருக்குது உண்டு, அப்போ நம்ம நல்லா அடிக்கலைன்னா அவள் தான் தூக்குவாங்க. ஆனால் ஒரு பேட் பெர்ஸ்பெக்டிவ் அவங்க ரீச் ஆக மாட்டேங்குங்களா? அப்புறம் அந்த பையனோட கான்ஃபிடன்ஸே லூஸ் ஆகும். அப்புறம் சஞ்சு என்ன நினைப்பாங்க? ரிட்டையர்மெண்ட் கொடுப்பாங்கன்னா ஒரு டென்ஷன். அவன் பிளேயே அப்படி தாங்க. அவன் நல்லா அடிக்கணும், பால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் ஸ்கைக்கு நன்னைட்டு நல்லா ப்ளே பண்ணல, அது ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நல்ல கேப்டன்சி பண்ணியிருக்கு வேர்ல்டு கப்பில் எல்லாம். அவனையும் தூக்கிட்டாங்க. அப்புறம் இந்த கௌதம் கம்பீர், இந்த அஜித் அகர்கர் ஷெல்டர்னு ஃபஸ்ட்டு தூக்கணும். இந்த டீம் நல்லா ஆகணும். இவருக்கு இஷ்டத்தில் எல்லா டீம் வைக்க போகிறேன். அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஷேயரோட பெரிய ஃபேன். நானே சொல்லிட்டுருக்கேன், ஷேயர்ஷு ரொம்ப நாள் சின்ன டீமில் கேப்டன் பண்ணிச்சு. அவன் டைரெக்டாக வைப்பில் தூக்கிட்டு கேப்டன்சி கொடுத்தாங்க. அது எப்படி மேட்சப் ஆகும்? அப்புறம் இவர் எல்லோரும் ஐபிஎல் பார்த்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு இந்தியன் டீம். அது அப்படி கிடையாது. ஐபிஎல் வேறு, இந்தியன் டீமு வேர்ல்டு ஐசிசி டோர்னமெண்ட்ஸு வேறு. எதுக்கு தெரியுமா? ஐபிஎல் எல்லாம் ஃப்ளாட் பிச்சஸ் கொடுத்தாச்சு. அதே பர்ஃபார்மன்ஸு பார்க்கவே கூடாது. நான் மற்ற மேட்சஸ் இருக்கு இல்லையா, பைலிங்குவல் சீரீஸ், ட்ரை சீரீஸ், அப்படி நாட்வெஸ்ட் சீரீஸ், அப்புறம் இங்கிலீஷ் சீரீஸ் அப்படி நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி சீரீஸில் பிச்சு சப்போர்ட்டு இருக்கும், அந்த ஹெல்ப் கிடைக்கும். ஸோ அப்படி பிளேயர்ஸை நம்ம பார்த்துட்டு செலக்ட் பண்ணணும். ஆனால் இவர் எல்லோரும் ஐபிஎல் பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க. எல்லோரும் தூக்கிட்டே போயிட்டு எல்லாம் ஆல் அவுட் ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. செலெக்ஷன் சரியில்லை, அப்புறம் கோச்சிங் ஸ்டாஃபும் சரியில்லை, பிளேயர்ஸ் நல்லா போடல, அவரோட கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இதுதான் நடக்கும். எல்லா மேட்சஸ் தோக்கும். எனக்கு என்ன பயம் தெரியுமா? ஐர்லாண்டில் தோட்டுச்சு, இங்கிலாந்து தோத்துச்சு, அப்புறம் ஜிம்பாப்வே கூட தோட்டால் என்ன நடக்கும்னு தெரியாது. அப்புறம் இதுக்கப்புறம் ஓடிய சீரீஸ் இருக்குது. ஆனால் அங்கே ரோஹித், விராட் கோலி இருக்குது, அது ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும். ஒன்றும் சொல்ல முடியாது மக்களே. இவர் இப்படி போட்டால் என்ன பண்ண போகிறேன் என்ன தெரியாது மக்களே. சரி மக்களே, இதான் இந்த சின்ன குட்டி வீடியோ கிரிக்கெட் பற்றி. ஏன்னா நான் எல்லோரும் ஃபுட்பாலில் பிஸி ஆயிடுச்சு. ஸோ கிரிக்கெட்டு சொல்லணும் இல்லையா, அதனால் கிரிக்கெட் வீடியோ பண்ணியிருக்கோம். ஓகே மக்களே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.